காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிங்க. விறுவிறுன்னு குளிச்சு கிளம்பி ரைஸ் மில்க்கு ஆளாக போயாச்சுங்க. 6 மணிக்கு ரைஸ் மில்க் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு போயாச்சுங்க. ஏன்னா அப்போ தான் மிஷின் சூடு வராது, சுத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், முறுக்குக்கு தனியாக அந்த அண்ணா மிஷின் வச்சுருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக போட்டு சுத்தமாக போட்டு ஆற வச்சு தருவாங்கங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் வரிசையாக 6:30க்கெல்லாம் நாங்கள் அரைச்சே முடிச்சிட்டோங்க. எல்லா மாவும், கடலை மாவு, பச்சரிசி மாவு, முறுக்கு மாவு, மாவு உருண்டை மாவு, எல்லா மாவும் அரைச்சாச்சுங்க. நம்ம கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த செட்டு அரைச்சி சம்படங்களில் பேக்கும் பண்ணியாச்சு. இப்போ அந்த அண்ணன் பேசுவாங்க, கேட்டு பாருங்க. அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் சுந்தரமாச்சு. நாங்கள் மில்லு வச்சுருக்காச்சு. அதாவது முறுக்கு மாவு எல்லா மாவும் தனித்தனி மிஷினில் போட்டு அரைக்கிற மாதிரி வச்சுருக்காச்சு. நாங்கள் பொன்னவரை சிவகு விளாட் மாவுலாம் எல்லாருக்கும் தெரியாச்சு. மாவு இங்கே அரைச்சிட்டு போனாக்கா மாவு முறுக்கு மாவுலாம் செவக்காது, வைக்காது, எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இங்கே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா பண்ணி தரோம் நாங்கள். நன்றி. பொன்னமராதி போகிற வாய்ப்பு இருக்கவங்க இந்த மில்லை பயன்படுத்திக்கங்க. அட்டகாசமாக அரைச்சி தருவாங்கங்க. நம்ம முறுக்கு வெள்ளைன்னு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த மாதிரி ஆளாக போய் அரைச்சிட்டு வர்றது தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்படி பார்த்து பக்குவமாக அரைச்சி தாங்க உங்களுக்கு அனுப்புகிறோம். வேணுங்கிறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.